ஜாமிக்கு நேரம் தான் பேசுவேன். மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர், திருவாரூரில் பாடினவர், எழுதியவர் இது சிவபெருமான். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதவூரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டரு, மேலூர் டு மதுரை 32 கிலோமீட்டரு, மேலூர் டு திருவாதவூர் 8 கிலோமீட்டரு. இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டி என்கிற ராஜாட்டா மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை ஓடுங்கன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு சொல்லி சொல்கிறார். குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசகன் பக்கம் வர்றார். திருவாசக பேர் என்ன பேர் இந்த ஊருக்கு தெரியுமா? திருப்பெருந்துறைன்னு பேர். என்ன துறைங்கிறது பேர் ஒன்னு சொல்றேன்னு ஒழிய எனக்கு பல நாட்டு குதிரைகள் வந்து இருக்கு. அதனால தான் அவர் இங்கே குதிரை வாங்க வந்தது. குதிரை வாங்க வந்தவர் சாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கடவுளுக்காக மாணிக்கவாசகர் கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நரியெல்லாம் குதிரை அமைச்சு கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிவனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெருந்துறைங்கிற சாட்டியா கோட்டப்பட்டினம், மீன்சல், தொண்டி, அப்படியே ராமேஸ்வரம் கடலுக்கு கடற்கரை. இது வரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களை பேச விடலை. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். நான் கேள்வியாக கேட்டேன்ல, என்ன கேள்வி கேட்குறியோ நீ என்ன கேட்கலாம். தெரிஞ்சா நான் பதில் தரேன். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசகர் கட்டின சாமி இருக்கிற இடம் மட்டும், இதெல்லாம் வேற ராஜா. மாணிக்கவாசகர் காலம் கிபி 3, 2026, 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. கேள்வி ஏதாவது கேட்குறியா? ஆளை விட்டா போறங்கிறியா? நான் விட மாட்டேன். இப்படி வா. நீ எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்க? என் காதில் சத்தம் இல்லை சொல்லு. நீ கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க? காதில் விளையாட சாமியை கும்பிட வந்திருக்கேன். ரைட்டு, நல்ல வார்த்தை தான், தப்பான வார்த்தை இல்லை. கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட போகிறேன், வழிபாட்டுக்கு போகிறேன், பிரார்த்தனைக்கு போகிறேன், சேவிக்க போகிறேன், இதுதான் பதில். சரி, தியேட்டருக்கு எதுக்கு போக? அது மாதிரி சாமியை பார்க்க வந்தவங்க தான் இங்கே கரெக்டு. மாணிக்கவாசகர் மதுரையில் இருந்து வர்றாருன்னு சாமி அவரை பார்க்க வந்த இடம். ஈர்த்த நெய் ஆட்கொண்ட எந்தை பெருமானி பக்தர் வரான்னு சாமி தேடி வந்து காட்டி கொடுத்துருக்கு. நம்மளும் பக்தன் தான் நம்ம சாமியை தேடி போகிறோம். நம்ம தலையில் எடுத்து சாமி தேடி வந்து காட்டி கொடுத்துருக்கு. சாமி இங்கே விளையாடுறாரு, சாமியை பார்த்தோன்னு மறந்துடுறாரு. ஒரு குழந்தையில சாமியை சொல்லி கொடுக்குற பித்தக்கார டப்பாட்டம் தடிக்குன்னா இங்கே நின்றுடும். அது மாதிரி சாமியத்தை மறந்துடுறாரு. பெருமாள் மார்பில் என்ன இருக்கும்? மகாலட்சுமி இருப்பா. அங்கேயே ஒரு பெருமாள் சிவலிங்கம் இருக்கு. அவர் சொல்லி நிறைய விஷயங்கள் வெளிக்கொண்டு வர எரும மாடு கவர்மெண்ட் வாய் வந்து வாழ்த்தான் திட்டத்துக்கு இல்லைனா முடியல. மறுபடியும் கேள்வி, சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாம், தப்பு இல்லை. பண்ணலாம், தப்பு இல்லை. அப்பா நான் வேண்டல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆர்வீர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். போராடு. இன்னொரு ஆளு ஒருமையுடன் எனது திருமணி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். எல்லாரும் வேண்ட ஆளு. இப்போ கூட ஒரு பாட்டு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று. எல்லாமே நல்ல பாட்டு. எல்லாரும் கேட்குறாரு. மாணிக்கவாசகர் கேட்காதாரு. சாமி உனக்கு என்ன வேணுங்கிறார். நம்ம கேட்கட்டும், அதை கொடுக்க குடும்பம். வேண்டத்தக்கதை அறிவாய் நீ, வேண்ட முழுதும் தருவாய் நீ, வேண்டும் பரிசு அவருக்கு விட்டு அது உன்னுடைய விருப்பங்கிற. அடியார்களையே கேட்காதாலும் மாணிக்கவாசகர். படைச்சவனுக்கு தெரியாதா? குழந்தை கத்துனா தாயா போய் பார்க்க கூட குழந்தை காலா கேட்குது. ஏன்னா நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா ஆரோக்கியம் நாயல் மன்னர் கிடையாது. இது தண்ணி இல்லை, பிராட்கேஜ் மாதிரி நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ பெருமை உள்ளவர். திருவாரூரில் பிறந்தாமுக்தி, திருவாரூரில் திருவண்ணாமலை நினைச்சாமுக்தி, காசியில இறந்தாமுக்தி, சிதம்பரம் தரிசிச்சாமுக்தி, வசிச்சாமுக்தி, திருப்பெருந்துறை சொன்னாலே முக்தி. இது ஹை ஸ்பீடில் இருக்கு, ஆனால் மனிதன் இல்லை, அப்படியே வந்து அவ்வளோதான். திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்க. திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது படிக்கிறது அதில் 658 பாட்டு இருக்குது. அது படிக்க 5-6 மணி நேரம் ஆகும். எல்லாரும் முற்றுவதெல்லாம் படிக்கிறாங்க. அதில் ஆரம்பத்தோட சிவபுராணம், அதுவும் 95 வரி, அது படிக்கவும் 1/4 மணி நேரம் ஆகும். திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்க. இன்னைக்கு சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். ஒரு 11 வரி திருவாசகத்தில் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள், சொல்கிறது நல்லது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மின்னி நீங்காதான் தாழ் வாழ்க, கோபடியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகவமாகி அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் இறைவனடி வாழ்க. வாழ்க்கையாச்சு பற்றிக்கு போயிடுவோம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற விமலனடி போற்றி, மாயை பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி, சீரார் பிறப்பரை தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலையே போற்றி.
திருச்சிற்றம்பலம். இன்பங்கள் எத்தனையோ வகை, அதில் முடிவில்லாத இன்பத்தை அந்த சாமி கொடுப்பாருன்னு ஆறாத இன்பம் அவர்களும் மலை போட்டியும் சாமியை பாடியிருக்கார். இங்கே வந்தால் பிறவியே கிடையாது, மாய பிறப்பருக்கும் கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். ரெண்டாவது, சாமிக்கு உருவம் இல்லை, உட்கார்ந்த பீடம் தான் இருக்குது, இடம். மேலே லிங்கம் இல்லை, மேலே லிங்கம் இல்லாமல் இருக்கப்படாது. இங்கே மாதிரி கவசம் வச்சுருக்காங்க. அந்த அடிப்பகுதியே ஆவடைங்கிறோம், அதனால தான் ஆவடையாக இருக்குன்னு காரணம் பெயர். அந்த ஆவடை வெற்றியில் மக்கள் லிங்கம் மாதிரி கவசம் வச்சுருக்காங்க. அடையாளம் தெரியும், கரை தெரியாத அடையாளத்தான் லிங்கம் மாதிரி கவசம் வச்சுருக்காங்க. சுவாமி பேர் ஆத்மநாதன் பேர். ஆத்மானா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் ஒரு உயிருக்கு அவர் தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவிலதான் வடிவம். கற்பூரத்தை சாமிகிட்ட காமிச்சு எல்லாரும் வெளியில் கொடுப்பாங்க, கட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமிகிட்ட காமிச்சு அங்கேயே வச்சுருவாங்க, நமக்கு தரமாட்டாங்க, கட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது. இந்த கல்லில் சாத்தா கட்டி ஆதி படைத்த நிகழ்ச்சியம். ஆதி உடையார் கோயில் மறுபெயர். முன்னாடி ஆவடை, இப்போ ஆதியிலே. பூங்கலட்சி, முடக்கீரை, பாகைக்காய் தான் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கால் மேற்க இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தி இல்லை, பிரதோஷம் இல்லை. சாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ இந்த மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜென்மம் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாலம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும். அதில் 27 தெரியுது. அதில் வளைவு தீபம் தெரியுதா? அதில் 27 விளக்கு இருக்குது. அதை நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே சிகப்பு மஞ்சள் பச்சை 3 விளக்கு முக்கோண் மேலே பார்க்கலாம். அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டுன்னு காமிச்சிருக்கான். நம்ம நடந்தால் நம்ம நிழல் போய் சுவாமி மேலே படும். அது மாதிரி கட்டடக்கலை ஆகிய கலைகளை தானே. அதில் கட்டடக்கலையும் ஒன்று. நிழல் படணும்னா என்ன வேணும்? வெளிச்சம், சூரிய வெளிச்சம். வடக்கு வடக்குறாது வெளிச்சம் வேணும் சொல்லலாம். சூரிய வெளிச்சம்னா எந்த வெளிச்சத்தில் நிழல் வரும். எந்த வெளிச்சமாக இருந்தாலும் சரி, சூரிய வெளிச்சம், ஆகாய வெளிச்சம், விளக்கு வெளிச்சம், எந்த வெளிச்சமும் இல்லாமல் நீ சாமிகிட்ட போய் நின்னா சாமி எங்கே இருந்தாலும் நிழல் சாமி படம். முன்னோர்கள் மூளை உள்ள ஆளுது. சரிதான், இவர் தான் கூட்டு போகிறேன். இப்படி வாங்க. இது தெக்க சூரியன் வராது. இங்கே பாடி ஒரு சட்டையில் நிழல் காரியா லைட் அடிக்கிறான். நீங்களும் பாருங்கள், இந்த ஆள் லைட் அடிக்கிறார், எப்படி நிழல் வருது? சூரியனில் அழகு நிழல் வருது. தெற்க எடுத்து சாமிகிட்ட போகுது. இது வெள்ளச்சட்டை இருக்காது, வடக்கு. பேசியிருக்கான் அந்த காலத்தில். ஏன்ப்பா இடது காலையே தூக்கி அடிக்கிறதுக்கு எல்லாத்துலையும் உனக்கு கால் வலிக்கலையா? ஒத்த காலில் கால் வலிக்க முடியாது. ஒரு பக்தன் கேட்டுக்கிறாங்க, வலது கால் தூக்கி நாடு பாண்டிய நாடு, மதுரை பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு வலது தான் கரெக்ட். மதுரை பாரு, பேசும்போது என்ன பார்க்கணும். பாதம் தலையில் தூக்கி போட்டால் பாதம் மேலே போகும். மதுரையில் கால் தூக்கினா மதுரையில் இப்படி காமிச்சிருக்காங்க காலை. சில ஊரில் இப்படி காமிச்ச மாதிரி காலை தூக்க முடியாது. சாமி நடனம் ஆடினா யாரும் மக்களும் அடிப்பா தெரியுமா? சாமி நடனம்னா யார்? நந்தி கரெக்ட். இங்கே ஆஞ்சநேயர் மத்தம் அடிக்கிறாரு. எல்லாமே வித்தியாசம். வந்துட்டு ஓடுற கோயில் இல்லை, ஆஞ்சநேயர் மத்தம். நந்தி தான் மத்தம். தெரிஞ்சுக்கணும். தெரியலைன்னா தெரியலை என்று கட்டுப்பாடு பெண்களுக்கு அந்த காலத்தில் ஜாஸ்தி. அதனால முடியலைன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? எங்கள் லட்சணம் சுவா அடிப்போம். உங்கள் லட்சணம் கையை தொடக்க போடுவீங்க. சேலை சுருக்கம் என்ன சொல்ல முடியல. கையை தொங்க போடும்போது 3 நரம்பு. உழைப்பு ஒன்னே குறிக்கோள். உழைப்பு ஒன்றே அப்போ விளையாடி சொல்றேன். நல்லவெல்லாம் இருக்கான். ஆமா வாங்க, சின்ன கூட முன்னுக்கு வாங்க. சின்னதான் ஸ்லோ, வயதானெல்லாம் ஸ்பீடு. இது சிவசேலமா விஷ்ணு சேலமா? சிவசேலம் பெருமாளுக்கு அவங்களாம் பாகுபாடு கிடையாது. குடலை உருவி மாலையா மாடி இருக்காரு நரசிம்மர். என்ன பார்க்கணும்? குடலை கீறும் போது கை வாகு, குடல் வெளியில் வந்திருக்கு. ஒரு வெயிட் எது முழங்கால் எலும்பு. இந்த கிருதாங்க கிறுக்கு வேலையெல்லாம் அந்த காலத்துலேயே கிருதாலாம் இருந்திருக்கு. புதுசில் எல்லாம் காப்பி தான். நம்ம முன்னோர்கள் செஞ்ச அற்புதத்தை பாருங்கள், எப்படி கற்களிலேயே அவங்க ஸ்க்ரூ மாதிரி செஞ்சு ஒவ்வொரு பில்டிங் இணைச்சிருக்காங்க அப்படின்னு.
இந்த இடத்துல வச்சு தான் நம்ம சிவபெருமானே நேரடியாக வந்து நம்ம மாணிக்க வாசகருக்கு நேரடியாக தீட்சை கொடுத்த இடமாக பார்க்கப்படுது. இந்த குருந்த மரம் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப இயற்கையாகவும் ரொம்ப செழிப்பாகவும் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப மன அமைதியும் மன திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும்.